அனைவருக்கும் வணக்கம். இளம் காலை பொழுது. சோழ மன்னன் ராஜராஜன் அரண்மனை. சோழ மன்னன் ராஜராஜன் அரண்மனை மாடத்தில் தான் நிர்மாணித்த பெருவுடையார் கோவில் கோபுரத்தை நோக்கிய வண்ணம் ஆழ்ந்த யோசனையுடன் அங்குமிங்கும் உலவிக் கொண்டிருந்தான். காரணம், அரசவை கூட்டப்பட்டது. மன்னர் அரசவைக்கு வரலாம் என்ற அமைச்சரின் செய்தி எப்பொழுது வரும் என்பதற்காக காத்திருந்தான். தஞ்சை பெரிய கோவில் தான் எதிர்பார்த்ததற்கும் மேலாக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டதை எண்ணி மன்னன் மகிழ்ச்சி கொண்டிருந்தான். அதோடு தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு இன்னும் 5 நாட்களில் நடைபெறும் என நாளும் குறிக்கப்பட்டுவிட்ட நேரம் அது. இவ்வாறான நிலையில் ஒரு நாள் இரவு தான் நிர்மாணித்த கோயிலை எண்ணி பெருமிதத்துடன் ராஜராஜன் நித்திரை கொள்ளச் சென்றான். ஆழ்ந்த நித்திரை. மன்னன் கனவிலே இறைவன் காட்சி தந்தார். ராஜராஜன் சிலிர்த்து போனான். இறைவா, நான் என்ன தவம் செய்தேன்? என்னே என் பாக்கியம்? இறைவா, தாங்கள் இந்த தஞ்சை மாநகரிலே ஒரே ஒரு கோவில் எழுப்பியுள்ளேன். தாங்கள் எழுந்தருளும் நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவனே, நான் நிர்மாணித்த கோவிலுக்கு தஞ்சை பெரிய கோயில் என பெயர் சூட்டப் போகிறேன். தங்களுக்கு மகிழ்ச்சிதானே? ராஜராஜன் வினவினான். இறைவன் சிரித்து கொண்டே, ஆம் மன்னா, யாம் மகிழ்ச்சியுடன் தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு மூதாட்டியின் காலடி நிழலில் யாம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என கூறி இறைவன் மறைந்து போனார். ராஜராஜன் கனவும் கலைந்தது. திடுக்கிட்டு விழித்தான். வானவன் மாதேவியிடம் கண்ட கனவை கூறினான். அரசியாரும் காலையில் ஆலோசிப்போம் என்று கூறி மன்னனை ஆசுவாசப்படுத்தினார். இளம் காலை பொழுது. மன்னன் ராஜராஜன் அரண்மனை மாடத்திலே உலவிக் கொண்டிருக்கிறான். காரணம் இதுதான். அன்றைய அரசவையிலே மன்னன் தான் கண்ட கனவிற்கு பொருள் யாது என வினவ எவரும் பொருள் தெரிந்தாரில்லை. கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை நோக்கி ஓடினான் அருள்மொழிவர்மன் என்ற ராஜராஜன். அங்குமிங்கும் தேடினான் தலைமைச் சிற்பியை. குடமுழுக்கு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த சிற்பியை கண்டான். தான் கண்ட கனவினை சிற்பியிடம் கூறி விளக்கம் கேட்டான் மன்னன் ராஜராஜன். சிற்பியோ சற்று தயங்கியவாறே, சோழமன்னா, நானே தங்களிடம் ஒரு விஷயத்தை கூற வேண்டுமென எண்ணியிருந்தேன். குடமுழுக்கு பணியில் தீவிரமாக ஈடுபட்டதால் பின்னர் தெரிவிக்கலாம் என இருந்துவிட்டேன். மன்னிக்க வேண்டும் மன்னா என்று கூறியதோடு, மன்னா, கடந்த 3 மாதங்களாக ஒரு வயதான ஏழை மூதாட்டியார் மோர்க்குடையுடன் இங்கு வருவார். அது மதிய வேளையாக இருக்கும். அவருக்கு அழகி என்று பெயராம். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் பங்கிற்கு ஏதாவது ஒரு இறைத்தொண்டு செய்ய வேண்டுமென எண்ணி தான் விற்கும் மோரில் பாதியை காசுக்காகவும் மறுபாதியை கோயில் திருப்பணி செய்யும் என் போன்றோர்க்கு இனாமாகவும் கொடுத்து விடுவார். நாங்கள் வற்புறுத்தி காசு கொடுத்தாலும், ஐயா, இந்த ஏழை கிழவி நான் இந்த கோவிலுக்கு செய்யும் இறைப்பணி இதுதான் என்று கூறி வாங்க மறுத்து விடுவார் என்று கூறினார். அதோடு, மன்னா, கோவில் சிற்ப வேலைகள் அனைத்தும் முடித்த எங்களால் இறைவன் கருவறைக்கு மேல் வைக்க வேண்டிய கல்லை சரியாக பொருத்த முடியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் கல்லின் அளவு ஏதோ ஒரு விதத்தில் பொருந்தவே இல்லை. குடமுழுக்க நாள் குறிக்கப்பட்டு விட்டதே, என்ன ஆகுமோ என்று ஒரே கவலை. இதை மன்னரிடம் சொல்வதா வேண்டாமா என்பதோடு இன்னொரு முறை முயற்சிப்போம் என பலமுறை முயற்சித்து விட்டேன். பயனில்லை. ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்து விட்டேன். ஒரு தளர்ந்த மெல்லிய கரம் என்னை தீண்டியது. திரும்பி பார்த்தேன். என்னப்பா ஆயிற்று? நானும் 4-5 நாட்களாக உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஏழைத்தாய் என்னை வினவினார். மன்னா, மன்னரிடம் கூற வேண்டிய இந்த விஷயத்தை இவரிடம் கூறுவதா? மனதிலே ஒரு குழப்பம். மறுபடியும் வினவினார். என்னையும் அறியாமல் ஏதோ ஓர் உந்துதலில் மூதாட்டியிடம் இந்த ஒரு கல் வேண்டுமென்று கூறினேன். எதற்காக என்று கூறவில்லை. ஓ, அப்படியா? ஐயா, என்னுடைய இல்லத்தின் முன் ஒரு கல் உள்ளது. அதை நான் வாசற்படி போல் வைத்துள்ளேன். அதை வேண்டுமானால் எடுத்துக்கொண்டு வந்து பாருங்களேன் என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மன்னா. புனிதமான ஒரு இடத்தில் வைக்க வேண்டிய கல்லை, அது என்ன கல், எதற்காக வேண்டும், என்ன அளவு என்று எதுவுமே தெரியாத அந்த மூதாட்டி இப்படி சொல்கிறாரே என்று. ஆனால் மூதாட்டியின் வாக்கில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருந்திருக்க வேண்டும். தினமும் நமக்கு மோர் வழங்குகிறார் என்றா
தெரியவில்லை. மூதாட்டி சொன்ன கல்லை கொண்டு வந்தோம் மன்னா. சிற்பி இப்பொழுது தழுதழுக்க பேசினார். மன்னா, அந்த கல் இறைவன் மேற்கூரைக்காகவே உருவாக்கப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து அதை தூக்கி பொருத்தினோம் மன்னா. நாங்கள் வேறு ஒன்றும் செய்யவில்லை மன்னா. அது இறைவன் திருவுள்ளம். இறைவன் திருவருள் என்னவோ அப்படியே பொருந்தியது. அதைத்தான் மன்னா இறைவன் தங்களுக்கு உணர்த்தியுள்ளார் என்று கூறி சிற்பி உணர்ச்சி வசப்பட்டார். ராஜராஜன் இதை கேட்டவுடன் புல்லரித்து போனான். கண்ணீர் மல்க திருக்கோயிலை ஏறிட்டு பார்த்தான். இறைவா, எனக்கு தெரிவித்த செய்தி இதுதானா? எவ்வளவு செலவு செய்தாலும் இறைவன் நேசிப்பது ஒரு ஏழையின் பக்தியைத்தான். ஆடிப்போனான் சோழ மன்னன். அதோடு மன்னன் தன் அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்கு அந்த மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். நான் வெண்கொற்றக்குடை ஏந்த அந்த அம்மையார் முன்னிலையில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற வேண்டும். இது ராஜராஜன் கட்டிய கோயில் அல்ல, அந்த அம்மையார் கட்டிய கோவில். இறைவனே இதற்கு சாட்சி என்றான் மன்னன். தஞ்சை பெரிய கோவில் உச்சியில் இருக்கும் கல்லே இடைச்சிக்கல். இந்த மூதாட்டியின் சிவத்துண்டை அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட அந்த கல்லில் அழகி என்ற பெயர் பொருத்தி உச்சியில் உள்ளது. அந்த கல்லின் நிழலே இன்றும் பிரகதீஸ்வரர் மேல்பட்டு நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது. அருள்மொழிவர்மன் என்ற ராஜராஜ சோழனின் தன்னலம் கருதா அர்ப்பணிப்பால்தான் தஞ்சை பெரியவுடையார் கோவில் 1000 ஆண்டுகள் கடந்தும் உலகறிய வானளாவ உயர்ந்து நின்று கம்பீரமாக காட்சி தந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.